உலகமயத்தின் ஊழல் மயம் 1.76 லட்சம் கோடி ரூபாய் ஊழலுக்கும் பிரதமருக்கும் சம்பந்தம் இல்லை என்கிறார்கள். ஆம், சம்பந்தம் இல்லைதான். ஏனெனில் அவர் இவ்வளவு சின்ன தொகையெல்லாம் கை வைக்க மாட்டார். எதுவாக இருந்தாலும் 2 லட்சம் கோடிக்கு மேல் இருக்க வேண்டும். அதுதான் எஸ் பேண்ட் ஸ்பெக்ட்ரம் ஊழல். எஸ் பேண்ட் என்பது மிக உயர்ந்த வகை அதிவேக அலைக்கற்றை. நேரடியாக மன்மோகன் சிங் கட்டுப்பாட்டின் கீழ் வரும் விண்வெளித்துறையின் கீழ் இந்திய வானிலை ஆராய்ச்சி நிறுவனம் வருகின்றது. அதன் வர்த்தக பிரிவு ஆண்ட்ரிக் கார்ப்பரேஷன் என்னும் நிறுவனம். இந்த நிறுவனத்திற்கும் தேவாஸ் மல்டி மீடியா பிரைவேட் லிமிடெட் என்கிற தனியார் நிறுவனத்திற்கும் இடையில் 2005ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் போடப்படுகின்றது. அதன்படி அந்த தனியார் நிறுவனத்திற்கு 70 மெகா ஹெர்ட்ஸ் அலைக்கற்றை வெறும் 1000 கோடி ரூபாய்க்கு அளிக்க வேண்டும். அந்த ஒப்பந்தத்தின் காரணமாக அரசுக்கு சுமார் 2 லட்சம் கோடி வருவாய் இழப்பு ஏற்படலாம் என்று மத்திய தணிக்கைத்துறை மதிப்பிட்டுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. எப்படி? வெறும் 15 மெகா ஹெர்ட்ஸ் அலைக்கற்றை மட்டுமே 3G ஏலத்தில் விற்கப்பட்டது. அதன் மூலம் அரசுக்கு கிடைத்த வருவாய் சுமார் 67,719 கோடி ரூபாய். தேவாஸ் நிறுவனத்திற்கு ஒதுக்கப்பட இருந்ததோ 70 மெகா ஹெர்ட்ஸ், 4 மடங்கு மேல். ஆனால் வெறும் 1000 கோடி ரூபாய்க்கு. மேலும் இதே வகை அலைக்கற்றை 20 மெகா ஹெர்ட்ஸ் அளவு BSNL மற்றும் MTNL ஆகிய பொதுத்துறை நிறுவனங்கள் பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டது. அதற்கு வாங்கப்பட்ட கட்டணம் வெறும் 12,847 கோடி ரூபாய். மன்மோகன் சிங்கின் கொள்கைகள் எப்போதும் மக்களுக்கும் பொதுத்துறைக்கும் எதிரானவையாகவே இருக்கின்றன என்பதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. மக்களின் சுருக்கு பையிலிருந்து கொள்ளையடித்து முதலாளித்துவ திமிங்கலங்களுக்கு தீனி போடுவார். இந்த செய்தி த ஹிந்து குழும நாளிதழ்களில் வெளிவந்தவுடன் பிரதமர் அலுவலகத்திலிருந்து ஒரு மறுப்பு வெளியிடப்படுகின்றது. மேற்கண்ட நிறுவனத்திற்கு எஸ் பேண்ட் அலைக்கற்றை ஒதுக்குவது தொடர்பான எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அதனால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுகின்ற கேள்வியே இல்லை என்பது அந்த மறுப்பின் சாராம்சம். ஆனால் ஒப்பந்தம் போட்டிருக்கின்றீர்களே திருவாளர் பரிசுத்தம் அவர்களே, ஏன் ஒப்பந்தம் போட்டீர்கள்? இப்படி ஒரு விவகாரம் நடந்திருக்கிறதே, இதுநாள் வரை மக்களுக்கு தெரியாதா? இப்போது அந்த பத்திரிகைகள் அம்பலப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் அந்த நிறுவனத்திற்கு இதே பிச்சை காசுக்கு நாட்டின் இயற்கை வளத்தை விட்டிருப்பீர்கள் இல்லையா? விட்டிருக்க மாட்டோம் என்று நீங்கள் சொன்னால் யாரும் நம்ப தயாரில்லை. ஏனெனில் 2007 இருந்தே 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு சம்பந்தமாக புகார்கள் எழுப்பப்பட்டு வந்தன. அதாவது அலைக்கற்றைகள் ஒதுக்கப்படுவதற்கு முன்பாகவே புகார்கள். ஆனால் அந்த புகார்கள் எதையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் முடிவு செய்தபடியே அலைக்கற்றைகள் ஒதுக்கினீர்கள். எதிர்ப்பு வந்த போதே அப்படி செய்த நீங்கள் விஷயமே வெளியே தெரியாமல் இருந்திருந்தால் இந்த ஊழையும் செய்யாமலா இருந்திருப்பீர்கள்? பொது தணிக்கை குழு இந்த ஒப்பந்தத்தை இன்னும் ஆராய்ந்து கொண்டிருப்பதாக கூறுகிறது. இது இழப்பு குறித்து இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ஆனால் வெறும் 1000 கோடி ரூபாய்க்கு ஒரு தனியார் நிறுவனத்திற்கு விட்டது உண்மைதானே? அப்படி விற்க ஒப்புக்கொண்டதே ஊழல் தானே? BSNL-இடமும் MTNL-இடமும் வாங்கப்பட்ட கட்டணத்தை கணக்கிட்டாலே 40,000 கோடிக்கு மேல் வருகின்றது. பொய்களுக்கு அளவே இல்லை. அலைக்கற்றை எதுவும் ஒதுக்கப்படவில்லை என்கிறார் பிரதமர். ஆனால் அந்த தனியார் நிறுவனம் தன்னுடைய அகண்ட அலைவரிசை சேவையை பரிசோதித்து பார்ப்பதற்கு தொலைத்தொடர்புத்துறை அலைக்கற்றை ஒதுக்கி இருக்கின்றது. அதை இப்போது அந்த துறை திரும்பப் பெறப் போவதாக செய்திகள் கூறுகின்றன. அதாவது தேவாஸ் நிறுவனத்திற்கு விற்பது என்பது திட்டவட்டமாக முடிவு செய்து விட்டார்கள். இல்லை என்றால் அதற்கு அந்நிறுவனம் தன்னுடைய சேவையை பரிசோதித்து பார்ப்பதற்கு அலைக்கற்றை வழங்க வேண்டும். இந்த ஒதுக்கீட்டிற்கு முன்னர் அதற்கான பொது அறிவிப்போ ஏலமோ டெண்டரோ விடப்படவில்லை. 2G ஒதுக்கீட்டிற்கு ஏலம் விடுங்கள் என்று மன்மோகன் சிங் அமைச்சர் ராசாவுக்கு ஆலோசனை வழங்கியதாகவும் ராசா அதையும் மீறி தன் இஷ்டம் போல் ஒதுக்கீடு செய்தார் என்றும் சிலர் எழுதி வருகின்றனர். அதாவது பிரதமர் நல்லவர், ராசா மட்டும் குற்றவாளி என்பது போல். ஆனால் இந்த ஒதுக்கீட்டில் முதலில் வந்தவருக்கு முன்னுரிமை என்பது கூட கடைபிடிக்கப்படவில்லை. அப்படியானால் மன்மோகன் சிங்கை என்ன செய்ய வேண்டும்? ஏன் ஏலமோ டெண்டரோ விடப்படவில்லை என்கிற கேள்விக்கு இஸ்ரோவின் இந்நாள் தலைவர் ராதாகிருஷ்ணனும் முன்னாள் தலைவர் கஸ்தூரிரங்கனும் 2003 தேவாஸ் மல்டி மீடியாவுடன் பேச்சுவார்த்தை துவங்கிய போது வேறு நிறுவனங்கள் எதுவும் இருக்கவில்லை என்று பதிலளிக்கின்றனர்.
வேறு நிறுவனங்கள் இருக்கின்றதா இல்லையா என்பது பொது அறிவிப்பு வெளியீட்டில் தானே தெரியும். அதை செய்யாமலேயே வேறு யாரும் இல்லை என்ற முடிவுக்கு வருவது எப்படி சரியாகும்? இந்த ஒப்பந்தம் பற்றி பிரதமருக்கே தெரியாது என்கிறார்கள். நாங்கள் அரசாங்கத்திற்கே தெரிவிக்கவில்லை என்கிறார்கள். அவர்களது கூற்றுப்படியே இந்த விஷயம் விண்வெளி ஆணையம் வரை எடுத்து செல்லப்பட்டுள்ளது. அந்த ஆணையத்தில் அமைச்சரவை செயலாளர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையினர், ராஜாங்க அமைச்சர் ஆகியோர் உறுப்பினர்கள். இணையமைச்சருக்கும் அமைச்சரவை செயலாளருக்கும் தெரிந்த விஷயம் பிரதமருக்கு தெரியாது என்றால் யாராவது நம்புவார்களா? கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் போய் சொல்கிறார்கள். மேலும் இந்த ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 2005 மத்திய அமைச்சரவையும் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆகவே ஒவ்வொரு கட்டத்திலும் இஸ்ரோவுடனான எங்களது ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கு பின்னர் தான் செயற்கைக்கோள் மூலமாக இணையதள சேவை வழங்கும் எங்களது திட்டத்தை வளர்க்க துவங்கினோம் என்று தேவாஸ் நிறுவனத்தின் தலைவர் ராமச்சந்திரன் விஸ்வநாதன் எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் நாளிதழுக்கு பேட்டியளித்துள்ளார். அப்படியெனில் பிரதமருக்கு தெரியாது என்பது ஜமுக்காலத்தில் வடிகட்டிய பொய்யல்லவா? ஊழல் மேல் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய வரலாற்றில் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் போல் வேறு எப்போதும் இவ்வளவு ஊழல் நடந்ததில்லை. ஆனால் மன்மோகன் மீது குற்றம் எதுவும் இல்லை என்று சுப்பிரமணியம் சாமி உள்ளிட்ட சிலர் தொடர்ந்து பிதற்றி வருகின்றனர். நற்சான்றிதழ் கொடுப்பவர்களின் யோக்கியத்தை பார்த்தாலே மன்மோகன் சிங்கின் யோக்கியதை தெரிந்து கொள்ளலாம். இறுதியாக 1980களில் நிதி வருவாய் தொடர்பான ஊழல்கள் வெறும் 8 மட்டுமே நடந்திருக்கின்றன. மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருந்த 1991-96 காலகட்டத்தில் மட்டும் 26 ஊழல்கள் நடந்தன. அவர் பிரதமராக இருக்கும் இந்த 6 ஆண்டு காலத்தில் சிறு நாடுகளின் பட்ஜெட்டையே மிஞ்சுகின்ற அளவிற்கு ஊழல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அம்பலமாகிக் கொண்டிருக்கின்றன. இன்னும் எத்தனை ஊழல் நடந்திருக்கின்றதோ நமக்கு இப்பொழுது தெரியாது. ஆனால் இவை அனைத்தும் உலகமய கொள்கையின் அமலாக்கப்பட்ட பின்னர்தான் இவ்வளவு பெரிதாகவும் இவ்வளவு அடிக்கடியும் நடந்து கொண்டிருக்கின்றன என்பது மட்டும் நிச்சயம். 1991 தாராளமய பொருளாதார கொள்கை அமல்படுத்தப்பட்ட போதே அதை கடுமையாக எதிர்த்தவர்கள் இடதுசாரிகள். இந்த கொள்கை அமல்படுத்தப்பட்டால் சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். அவர்களது வாழ்க்கை தரம் மிகவும் அதல பாதாளத்திற்கு செல்லும் என்று அன்றைக்கே எச்சரித்தனர் இடதுசாரிகள். ஆனால் மத்திய ஆட்சியாளர்கள் செவிசாய்க்கவில்லை. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசும் தாராளமய பொருளாதார கொள்கையில் தடம் மாறாமல் பயணம் செய்தது. ஆட்சிகள் மாறினாலும் தொடர்ச்சியாக பின்பற்றி வரும் தாராளமய தனியார்மய கொள்கையினால் பாதிக்கப்பட்டவர்கள் சாதாரண ஏழை எளிய மக்கள்தான். வளர்ச்சியின் பலன் அவர்களை எட்டி பார்க்கவில்லை, மாறாக எட்டி உதைக்கின்றது. இடதுசாரிகளின் ஆதரவோடு நடைபெற்ற கடந்த ஐக்கிய முன்னணி ஆட்சியில் தாராளமய பொருளாதார கொள்கைக்கு மூக்கணாங்கயிறு போட்டன இடதுசாரிகள். குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்த வலியுறுத்தினர். இதனால் ஆத்திரமுட்ட பிரதமர் மன்மோகன் சிங் நாடாளுமன்றத்தில் பேசும்போது இடதுசாரிகள் தம்மை கொத்தடமை போல நடத்த முயன்றதாக குமுறினார். ஆனால் இப்போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பின்பற்றி வரும் கொள்கைகள் சர்வதேச நிதி அமைப்புகளின் கட்டளைக்கேற்ப பன்னாட்டு நிறுவனங்களின் நலன்களுக்காகவே செயல்படுத்தப்படுகின்றன. இதனால் தேசமே கொத்தடிமைகளாக மாற்றப்படும் அபாயம் எழுந்துள்ளது.